அதனால தள்ளி உட்காருங்க. நானே சின்ன பொண்ணு மேலதாம ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த 4 முடி மட்டும் உஷாரா முன்னாடி உட்காந்துட்டு வருது. நல்ல வேலை நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டோம், பின்னாடி மட்டும் உட்காந்துருந்தோம் இதான் சாக்குன்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாளுங்க. எப்ப 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 அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த வண்டு வந்து என் மூஞ்சில படும் போதெல்லாம் ஜாலியா இருக்கு. என்ன வண்டு வந்து விழுதா? என்னதுதான் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சியோ தெரியல, ஒரு வண்டு கூட தெரியல உனக்கு பைத்தியக்காரி. சின்ன பொண்ணு விண்டதான் வண்டுன்னு சொல்லுது இந்த பைத்தியம். அம்மா 4 முடி நீ எப்படி கீழே போய் உட்காந்துக்கிட்ட? இன்ன இட்லி கடைக்காரம்மா ஏதாவது ஒரு கேப் வச்சு புக் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எங்க இதே வண்டியில தான் சுத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான் போல. ஒரு இட்லி கடைக்காரி ஓனரு என்ன பண்ணணும், நல்ல ஒரு கார் வாங்கி அதுல எங்களை கூட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த ஸ்கூட்டியில உட்காந்துட்டு வர நிலைமையா போச்சு. இப்போ மட்டும் நீங்க எழுந்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எட்டி ஒரு மிதி தான். நல்லா என் கால் என்ன உங்களுக்கு பில்லோ மாதிரி நல்லா படுத்துட்டு வர்றதுக்கு எழுந்துருங்க 4 முடி. சத்த நேரம் வியூவை ரசிக்க விடுறாங்களா பாருங்கம்மா. சரி 4 முடி இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணும்ல, அதெல்லாம் ஊற வச்சாச்சா? வைக்கிறேன், உன்னை ஊற வைக்கிறேன் டி டுண்டோன். இப்போ எனக்கு அரிசி வாங்கவே போறேன். எங்க இருந்து ஊற வைக்கிறது, போயிட்டு வந்துட்டு தான் ஊற வைக்கணும். கல்லுல அரை மாவை கிரைண்டர்ல போட்டுறதே. ஆமா உட்காந்து அரைச்சி போட்டு தினமும் நான் தானே, நீ ஏன் என்ன கல்லுல அரைப்பாங்க? கல்லு தூக்கி போட்டு வந்து தலைமையில கொண்டு ரெடிட்டு. ஏம்மா நம்ம அண்ணாச்சி கடையிலே போய் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், என்ன சொல்ற? டுன் அதெல்லாம் அப்போ, இப்போ நம்ம தொழிலதிபர்கள் புரியுதா, இட்லி கடை ஓனர். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த மாதிரி குட்டி கடையெல்லாம் போய் வாங்கக்கூடாது. நல்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா போய் பார்க்கணும். எங்க போகணும் 4 முடி? டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா பார்க்கணும் சின்ன பண்ணி. இக்க அங்கெல்லாம் கூட நிறைய இருக்கும். நம்ம போய் எதுவும் இந்த கொடுங்க அண்ணே அதை கொடுங்க அண்ணே அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்காது. நம்மளா போனோமா நேராக பார்த்து எடுத்துட்டு வந்தோமான்னு இருக்கும். இப்போ நம்ம தொழில் தொடங்கியிருக்கோம். ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பெருசாக வாங்கிப்போம். இப்போதைக்கு திட்டமாக வாங்கினாலே போதும். ஆமாம் உங்களுக்கு எல்லாம் திட்டமாக இருக்கணும், ஆனால் நீங்கள் மட்டும் திட்டமாக இருக்க மாட்டீங்க. ஆமாம் பார்க்க தானே போகிறேன், நீ என்னத்தை இட்லி சுட்டி கிழிக்க போகிறேன்னு பார்த்துட்டு நான் பேசுகிறேன். அஜால்டா பண்ணுவேன். பண்ணுவேன் பார்க்குறேன். காற்றே என்ன செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் எங்கே போனாயோ பாட்டு வரி பூரா தப்பு. எப்படிதான் இட்லி சுட்டு போடுவாளா தெரியல இவ. என்ன சும்மா இட்லி சுட்டு போடுன்னு சொல்றீங்க? ஏன் டெய்லி என் வீட்டில் இட்லி தான் சுட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். என் புருஷனும் ஜனக்கும் அதே மாதிரி என் பிள்ளையும் தினமும் இட்லி தான் தின்னுட்டு போகுதுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, பிரியாணிலாம் பண்ண சொல்லி சூப்பராக பண்ணுவேன். அஜித் சார் இருக்கார்ல, அவருக்கே பிரியாணி பண்ண சொல்லி கொடுத்தது நான் தான். என்கிட்ட வந்து ரெசிபி கேட்டு போனாரு. ஆமா 4 முடி உங்களுக்கு இருக்க அறிவுக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உனக்கு தெரியுது, ஆனா இங்க இருக்க வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே. நான் கூட அதான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பானு, பேசாம கூரநாடு போய் செட்டில் ஆயிடலான்னு. கூரநாடா? பின்ன என்ன சின்ன பொண்ணு, போன திங்கக்கிழமை ஓட்டு என்னாங்க, இன்னைக்கு சிஎம் யாரு என்னன்னு பார்த்துருக்கணும்ல. என்னமோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா சிஎம் ஆகிறதுக்குள்ள இங்க இங்கன்னு அல்லாடிக்கிட்டு இருக்க நிலைமையா போச்சு. சின்ன பொண்ணே பாரு, ஒரு 10 சீட்டு 11 சீட்டு கம்மியா இருந்தா என்ன, இப்ப சீட்டுல தரையில போய் உட்காந்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சீட்டுல இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சரி, நீங்க உட்காந்துட்டு வர மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான்ல. ஆமா பின்ன என்ன சின்ன பொண்ணே, ஏற்கனவே வெயிலுக்கு மண்டை பைத்தியம் பிடிச்சிடும் போல. இதுல தூங்கி எழுந்து பார்த்தா திடுக்கிடும் தகவல், மறுபடியும் தூங்கி எழுந்து பார்த்தா திடுக்கிடும் தகவல்னு பதட்டத்திலே ஓட்டிட்டாங்க இந்த வாரத்தை. சரி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு சீக்கிரம் வாங்கிடுவாங்க. ஆட போச்சு நம்மளே, இந்த தமிழ்நாட்டுல எப்ப என்ன நடக்கணும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நான் பேசாம இந்த கூரநாடுக்கு தான் போறேன். கூரநாடா? பைத்தியக்காரி, கூரநாடுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஐயே சின்னப்பா நீ படிக்கவே இல்லை போலியே, உனக்கு சுத்தமா ஜாக்கிரதையே தெரியல. கூரநாடுன்னு எங்கக்கா இருக்கு, லூசாக்கா நீங்க? என்ன சின்னப்பா நீ இது கூட தெரியாம இருக்கே? யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல சொல்லி கூர சீரிஸ்லாம் பாக்குறாங்க, கூர ஸ்கின் கேர் பாக்குறாங்க. சின்ன பொண்ணு கொரியாவா தான் சொல்லுது லூசு. கொரியாவா? ஆமா சின்ன பொண்ணு அதேதான், ஆனா என்ன நீ தப்பா சொல்ற. பாவம் பானுக்கு அது சொல்ல தெரியல. ஆமா எங்களுக்கு சொல்ல தெரியல, நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. பின்னே நான் அந்த காலத்துல 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்ல, நிறைய படிப்பேன். நீங்களாம் நாங்க படிக்கும்போது படிச்சிருந்தீங்க வச்சுக்கோங்க, 8வது கூட பாஸ் ஆயிருக்க மாட்டீங்க. பேப்பர்ல எழுதுறது கூட முடியாம போயிருக்கும். அது சரிதாங்க, நீங்க பேப்பர்ல எழுதுற காலத்துல இருந்தீங்க, ஓலைச்சுவடிகள்ல எழுதுற காலத்துல தானே இருந்தீங்க. அடபாவிங்களா, விட்டா திருவள்ளுவருக்கு தங்கச்சின்னு சொல்லுவாங்க போலயே. ஆயே முடுங்க 4 முடி. சிறுபுனே அது இருக்க பாரு, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கு. எம்மா வேண்டாமா, அண்ணாச்சி கடையிலே வாங்கிப்போமா. அட சீனட்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கடைக்கு
நிப்பாட்டுறேங்க. வா சின்ன பொண்ணு உள்ள போலாம். ஏன் 4 முடி அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம்மா. எதுக்குமா இவ்வளவு பெரிய கடைக்கு வந்துகிட்டு? ஏக்கா இங்க நிறைய ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இருக்கிற விலையை விட இங்க கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி கடைக்கு போனா நம்மள ஏமாத்தி விடுவாங்க. ஏமா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் குட்டி கடையில தானமா வாங்குறோம். அப்பல என்ன ஏமாந்த போறோம்? அப்படிலாம் இல்ல. சும்மா பெரிய கடையை பார்த்துட்டு என்னென்னவோ பேசாத. ஏக்கா உங்களுக்கு இதான் தெரியாது. நீங்க ஓல்டு ஜெனரேஷன் பீப்புள். நாங்க அப்படி கிடையாது. we are educated. 4 முடி சொல்லு சின்ன பொண்ணே. இதுக்கும் எஜுகேட்டடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ பேசி வளராதீங்க. உள்ள போலாம் வாங்க எல்லாரும். அண்ணே சொல்லுங்கக்கா. அண்ணே இந்த மாசம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டியா? இல்லக்கா 2 நாள் கழிச்சு தான் போய் வாங்கணும். சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்கக்கா. இங்கேயே உன் வீட்டுக்கு தேவையான பொருள் கூட வாங்கிக்க பானே. இல்லக்கா நம்ம அண்ணாச்சி கடையிலே பொருள் வாங்கிக்கலான்னு இருக்கேன். எதுக்கு இங்க போய் வாங்கிக்கிட்டு? விலை வேற அதிகமா இருக்கும். நீங்களே சின்ன பொண்ணை ஏமாத்தியில கூட்டு வந்திருக்கீங்க. அடிப்பாவி என்னடி நான் ஏமாத்தி கூட்டு வந்தேன்னு சொல்றேன். அரிசி பருப்பு எல்லாம் இங்க நல்லா இருக்கும். அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இட்லி கடைன்னு வைக்கும் போது எல்லாம் தரமா போட்டதான் நல்லா இருக்கும். சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஏன் வீட்டுக்கும் தேவையான பொருட்கள் வாங்கணும். நீயும் வாங்கு. 2 பேரும் சேர்ந்து சின்ன பொண்ணோட பில்லுல போட்டுருவான். அவ கண்டுபிடிச்சிட்டா? அதெல்லாம் அவ கண்டுபிடிக்க மாட்டா. நமக்கு தேவையான பொருளை இப்படி வாங்கினாதான் உண்டு. இதோ இப்ப என்ன இட்லி சுட்டு சொல்லியிருக்கா, உன்னைய சட்னி வைக்க சொல்லியிருக்கா. இதுக்கெல்லாம் என்ன அவ காசு கொடுக்கவே போற? அதெல்லாம் கொடுக்க மாட்டா. இட்லி கடை நல்லா ஓடினாதான் அவளுக்கே காசு வரும். அது ஓடுமா ஓடாதான் தெரியாது. பிரியாணி கடை வச்சாச்சு சும்மா பிச்சை கடை போக சேல்ஸ். ஏங்க இந்த டுன்னு எல்லாத்தையும் கெடுத்து விடுது. நீ நினைக்கிற இவங்க வைக்கிற இட்லி கடை உருப்பிடும் நீ நினைக்கிற? நல்லா இவ பேசுறதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் சாக்கு நல்லா கோர்த்து விட்டுற வேண்டியதா இந்த 4 முடிய. அக்கா பாவம் அப்படி சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு ஒரு தொழில் தொடங்குறாங்கல்ல. தொழில் தொடங்குறாங்க பெரிய தொழில். நான் தான் சொல்றேன்ல, பிரியாணி கடை இல்ல ஒரு பீட்சா ஒரு பர்கர் அந்த மாதிரி போட்டா கூட நல்லா பிச்சுக்கிட்டு ஓடும். இவ்வளவுங்க என்னவோ இட்லி சுட்டி போடுறாங்களா இட்லி. ஐயோ இது எங்க போய் விளங்கணும் ஒன்றும் புரியல. இந்த டுன்னு மண்டையிலேயே போட்டா சரியா போயிடும். அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போது இந்த மாதிரி அபசகுணமெல்லாம் பேசாதீங்க அக்கா. ஐயோ நான் அபசகுணமா பேசுவேனா? என் வாயிலிருந்து அப்படிலாம் வார்த்தைக்கு வருமா? முதல்ல நான் எப்பவுமே நல்லதுதான் நினைப்பேன், நல்லதுதான் பேசுவேன். இப்ப கூட பாரு நல்லதுதான் சொல்றேன். இவங்களுக்கு புரியல. நான் என்ன பண்றது? நாளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு 4 முடியாக்கா என்னக்கா பண்றதுன்னு வந்து அழுதுட்டு நிக்க போதே இந்த சின்ன பொண்ணு. இந்த டுன்னு நீ அப்பயே சொன்னையம்மா, நான் தான் கவனிக்காம போயிட்டேன், மன்னிச்சிருமான போது. ஐயோ சரிக்கா ஒரு 2 நாள் நடத்தி பாப்போம் எப்படி ஓடுதுன்னு. பார்த்துட்டு பிறகு பேசுவோம். அது விளங்காது பண்ணது. சின்ன பொண்ணு மாமியார் இருக்கு பாரு, அது சின்ன பொண்ணு போட்டு பெரட்டி எடுக்க போது அது இந்த ஊர் உலகமே வேடிக்கை பார்க்க போகுது. அதே மாதிரி இந்த டுன்னு இருக்கு பாரு, அது அவன் புருஷன்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கியே சாக போகுது. அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன நானும் சொன்னா கேட்கணும் பானே. கேட்காம தாய் இஷ்டத்துக்கு ஆடினா இப்படிதான். திமிரு பிடிச்ச 4 முடி பாத்தீங்களாக்கா என்னென்ன பேச்சு பேசுது இந்த 4 முடி? பார்த்துட்டு தான் இருக்க சின்ன பொண்ணு. ஒரு அடி இல்ல இன்னும் ஒரு 2-3 அடி சேர்த்து கூட அவளுக்கு. நானும் இந்த தொழில் தொடங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமாக்கா? இவன் என்ன இஷ்டத்துக்கு பேசுறா? அவ பேசுறதுல நீ கண்டுக்காத சின்ன பொண்ணு. வா சின்ன பொண்ணு நம்ம உள்ள போய் பாப்போம். திமிரு பிடிச்சவ நல்லா வேணும். இந்த 4 முடிக்கு நல்லா அடி வாங்கிட்டு செத்துச்சு பைத்தியம். உயிரோட இருக்கா? ஐயோ கடவுளே, இவன் உள்ள போயிட்டா நினைச்சல இவ்வளவு பேச்சு பேசிட்டு கிடந்த. இவன் உள்ளே போலையா? வெளியே இருந்து பேசுறது எல்லாம் கேட்டு போட்டா போலையே. இந்த டுன் வர 1க்கு 2 அடியா போடணும்னு சொல்றா. என்ன பண்றது? எல்லாம் நேரம். 4 முடி பாத்தியா பானு, நல்லதுக்கு காலம் மேல என்ன அடி அடிச்சுட்டு போறான் இந்த சின்ன பொண்ணுன்னு. இல்லக்கா பாவம் அவ கஷ்டப்பட்டு தொழில் தொடங்குறா. நம்ம சப்போர்ட் பண்ணல. அதை விட்டுட்டு நீங்க இப்படி பேசினா அவளுக்கு பின்ன கோவம் வராதா? இவ கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றா. எல்லாம் ஒண்ணுதான் போல. நம்ம தான் வித்தியாசமா இருக்கும். சரி அக்கா வாங்க, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் வாங்குவோம். ஆமா சும்மா விட்டுருந்தா கூட எதுவும் வாங்காம வந்திருக்கலாம். என்ன அடிக்கல செஞ்சுட்டா கண்டிப்பா எதை பொருள் வாங்கியே ஆகணும். வாங்க எழுந்துருங்க. அப்படி அப்படி கைத்தாங்கள புடிச்சிட்டு போ. எப்படியாவது சின்ன பொண்ணாவ மாமியார் கிட்ட கொத்து விட்டு அடி வாங்க வைக்கணும் பானு. என்ன மிதி மிதிக்கிறா? மக்களே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய காதலிக்க நேரமில்லை ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் பொன்னி பிரேம் சீரீஸும் வந்து பாருங்க. ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து போடுறேன். பாய், டேக் கேர்.